அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூதாள தேவியை வசியம் செய்யக்கூடிய மந்திரத்தை பற்றியும், அதை வசியம் செய்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த பூதாள தேவிகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 11 பேர்கள் இருக்காங்க. சரிங்களா? இந்த பூதாள தேவிகளை பற்றி பார்த்திங்கன்னா, ஒரு சில மாந்திரீக ஓலைச்சுவடிகளில் பார்த்திங்கன்னா இந்த பூதாள தேவிகளுடைய பூஜை முறைகள், வசிய மந்திரங்களை பற்றி தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மாந்திரிக ஓலைச்சுவடிகள்லாம் இருக்காது. சரிங்களா? இந்த பூதாள தேவியுடைய விஷயம் பற்றி இருக்காது. சரிங்களா? இந்த பூதாள தேவி வழிபாடுங்கிறத பார்த்திங்கன்னா, ஆதி காலங்களில் மன்னர்கள் இந்த பூதாள தேவியை வழிபட்டிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா இந்த பூதாள தேவி பார்த்திங்கன்னா என்ன நன்மைகளை செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வற்றாத தானியங்களை நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா வற்றாத செல்வத்தை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த 2 விஷயத்துலையும் கொடுக்கும். சரிங்களா? இந்த பூதாள தேவியை நம்ம வசியம் பண்ணோம் அப்படின்னா, குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒற்றுமை, செல்வம், சரிங்களா, செல்வம் பெருக ஆரம்பிக்கும். இந்த விவசாயம் போடக்கூடியவங்கள்லாம் இந்த பூதாள தேவியை வசியம் பண்ணிங்க அப்படின்னா வற்றாத செல்வம் கிடைக்கும். சரிங்களா? வற்றாத தானியம் கிடைக்கும். அந்த விவசாய நிலத்தில் பார்த்திங்கன்னா தானியங்களுடைய வரவு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் ஆதி காலங்களில் மன்னர்கள் காலத்தில் தான் இந்த பூதாள தேவியுடைய விஷயங்களை எடுத்திருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்கள் தான் இந்த பூதாள தேவிகளை வசியம் பண்ணி எடுக்கிறாங்க. சரிங்களா? ஒரு சில பேர்கள் இதை பற்றி பூதாள தேவினா என்னன்னே ஒரு சில பேர்களுக்கு தெரியாது. ஆனால் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா, இந்த பூதாள தேவி பழங்கால கோவில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோபுரங்கள்லையும் நுழைவு வாசலில் நுழையும் போதும் கோரை பற்கள் வச்சு, சரிங்களா, பெரிய வயிறு உள்ள ஒரு பெண்மணி மாதிரியோ பெரிய வயிறு வச்சு ரொம்ப ஒரு விகாரமாக ஒரு குண்டா குட்டையா இந்த மாதிரி உருவங்கள் பழங்கால கோபுர சிலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். அதுதான் பூதாள தேவி. சரிங்களா? இன்றைக்கும் ஒரு சில கோயில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2 சிம்ம வாகனத்துக்கு நடுவில் ஒரு பெரிய அரக்கி மாதிரி ஒரு குண்டா வயிறு பெருசாக ஒரு மூஞ்சிலாம் கொஞ்சம் உருண்டையாக கோரை பற்கள் வச்சு இருக்கும். சரிங்களா? இந்த சிவன் கோவில்கள் எல்லா கோயில்கள்லையுமே அந்த காம்பவுண்ட் சிவர்களில் பார்த்திங்கன்னா அந்த தேவிகளுடைய உருவத்தை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா வச்சுருப்பாங்க. இது ஒரு பாதுகாப்பு தேவதை. சரிங்களா? பாதுகாப்பதற்கும் இந்த தேவதையை என்ன செஞ்சுருவாங்கன்னா பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதுபோல் இந்த தேவதையை நம்ம எடுத்து நம்ம விஷயம் பண்ணி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தை காக்கும். சரிங்களா? அந்த குடும்பத்தில் ஏவல், பில்லி, செய்வன, சூனியம் இந்த மாதிரி விஷயங்களை பக்கத்தில் அண்ட விடாது. அதே போல் வற்றாத செல்வத்தை கொடுத்து குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போல் விவசாயம் நீங்கள் ஏதாவது பண்ணினீங்க அப்படின்னா அந்த விவசாய பொருட்களுடைய வரவு அதிகரிக்கும். அந்தளவுக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்தது தான் இந்த பூதாள தேவி உடைய வசியம். சரி, இந்த பூதாள தேவியை எப்படி நம்ம வசியம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இதை ஒரு அமாவாசை நாளோ இல்லை பௌர்ணமி நாள் அன்னைக்கினோ உங்களுடைய பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு தரையில் சாணம் போட்டு கொஞ்சம் மொழிகிட்டு அதில் ஒரு பச்சரிசி மாவால் ஒரு வட்டம் ஒன்று போடுங்க. அந்த வட்டத்துக்குள்ளே நவதானியங்களை பரப்பி அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கு ஒன்று வச்சு சுத்தமான பசு நெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த பூதாள தேவியுடைய மந்திரத்தை அந்த விளக்கின் ஒளியை பார்த்து நீங்கள் அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா அந்த பூதாள தேவியுடைய அனுக்கிரகங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு உங்களுக்கு அந்த செல்வ சம்பந்தப்பட்ட விஷயம் அதுக்குண்டான பலன்களை பூராமே இந்த பூதாள தேவியோடைய அருளால் நீங்கள் பெற முடியும். சரிங்களா? இந்த பூதாள தேவியோடைய விஷயம் உங்களுக்கு வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதற்கான உருவ பொம்மை, அதற்கான எந்திரங்கள் பிரதிஷ்டை பண்ணி அதற்குண்டான பூஜை முறைகள்லாம் பண்ணி நம்மள்ட்ட அந்த பூதாள தேவி விஷயங்கிறது வாங்கிக்கிறலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு இந்த பூதாள தேவி விஷயத்தை பற்றி உங்களுக்கு வேணும், நம்மள்ட்ட அந்த விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள்
அதை பற்றின விஷயங்களை கேட்டு அதற்குண்டான குருதட்சணை செலுத்திட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கண்டிப்பாக முறையான முறையில் பூதாள தேவி வசியம் நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.